மெய்யழகன் நேத்து இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிருந்தது. இல்ல கார்த்தி, அரவிந்த் சாமி தான் மெயினான கேரக்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா நடிச்சிருக்காங்க. அப்புறம் ஸ்ரீதேவியா, ராஜ்கிரனும் வந்து பார்த்தீங்கன்னா படத்துல வந்து ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, பெருசா சொல்றதுலாம் ஒண்ணும் கிடையாது. ஆனா படம் பார்க்கறதுக்கு ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா பீஸ்ஃபுல்லா இருக்கும். 2டே கேரக்டர் தான். படம் ஃபுல்லா 2 1/2 மணி நேரம் பேசுவாங்க, பேசிட்டே மட்டும் தான் இருப்பாங்க. இந்த கார்த்தின்ற கேரக்டர் இருக்கு தெரியுமா? வாய் நிக்கவே நிக்காது. அந்த பேசுற பேச்சிலேயே நெறைய விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து சொல்லிக் குடுப்பாங்க. வில்லேஜ் லைஃப் எப்படி, பீப்பிள் கூட எப்படி பழகணும், சொந்தக்காரங்கலாம் எப்படி, தமிழோட வரலாறு, அதுக்கப்புறம் ஜல்லிக்கட்டு பத்தி பேசுறதெல்லாம் ரொம்பவே நல்லா இருக்கும். ஒரு இடத்துல கொலுசு மாட்டுற சீன் ஒண்ணு வரும். அதெல்லாம் இந்த படம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஏதாச்சும் ஃப்ரெண்ட்ஸ் கூட ட்ரிப் போகும்போது, ஒரு சில பேர்லாம் வந்து சரக்கு சாப்பிட்டு லைஃப்ப பத்தி பேசுவாங்க தெரியுமா? அந்த மாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, மொத்தமா டிராவல் ஆகிட்டு இருக்கும். ஒரு 20 நிமிஷம் ஃபோன் கால தான் வந்து பார்த்தீங்கன்னா, படத்துல கிளைமாக்ஸா வந்து வச்சிருக்காங்க. நம்ம ஏதாச்சும் நம்மளுக்கு சொந்த ஊருக்கு போறோம்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப நாள் கழிச்சு, திடீர்னு ஒரு பெர்சன் வந்து பார்த்தா, ரொம்ப நல்லா நம்ம கிட்ட வந்து பேசிட்டு இருப்பாரு. சொந்தக்காரங்க மாரி. கூடவே வந்து பார்த்தீங்கன்னா இருப்பாரு. வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, சாப்பாடு போடுவாரு. ஆனா, அவரு நம்மளுக்கு யாருன்னே வந்து பார்த்தீங்கன்னா தெரியாது. ஆனா, அவர் யாருன்னு தெரிஞ்சுக்க, அவர் பேர் என்னன்னு தெரிஞ்சுக்க ஒரு கியூரியாசிட்டி இருக்கும் தெரியுமா? அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கதையே. ஒரு பீஸ்ஃபுல்லான மூவினே சொல்லலாம். இந்த ஆக்ஷன் த்ரில்லர் பார்க்குறவங்களுக்கு அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து செட் ஆவாது. மொத்தத்துல இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா பெருசு ஒரு என்ன நிமிஷம். இந்த ஸ்டாம்ப்ல தொப்பி போட்டுருக்காருல இவர் யார் தெரியுமா? இவர்தான் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இந்தியா